இவ்வளவு எச்சத்தனமா நடப்பாங்கன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. பிக் பாஸ் சீசன் 9 கார் டாஸ்க் பத்தி தான் இந்த ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. கார் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சீசன் 1ல நம்ம பார்த்திருப்போம். சீசன் 1ல எந்த விதமான சண்டே சச்சரவு எதுவுமே இல்லாம முழுசா 20 மணி நேரம் அந்த கார் டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா சீசன் 9ல காரி நம்ம மூஞ்சில நம்மளே துப்பிக்கணும் போல இருந்துச்சு. இந்த சீசனை பார்த்ததுக்கு பாருவும் கமருதீனும் காருக்குள்ள வச்சு சாண்ட்ராவை கொஞ்சமா ட்ரிகர் பண்ணிட்டாங்க. அதுக்கு சாண்ட்ரா கொஞ்சமா உண்மையை பேசிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் நார்மல் கப்பல்ஸ் இல்ல காஜி கப்பல்ஸ்னு காதல் பண்ண சொன்னா காமம் பண்ற காமருதீன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இந்த ரெண்டு பேரும் பயங்கரமா ட்ரிகர் ஆகி இந்த காஜி கப்பல்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்பவே அசிங்கமாவும் கேவலமாவும் சாண்ட்ராவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருந்த டைமிங்லயே காரு உள்ள இருந்து சாண்ட்ராவை வெளியே தள்ளி விட்டாங்க. சாண்ட்ராக்கு அந்த ஒரு ஷாக்ல பிக்ஸே வந்துடுச்சு. கமருதீன் காருக்குள்ள வச்சு சொல்லியிருப்பான், தள்ளி விட்டதுக்கெல்லாம் இந்த மாதிரி சீன் எல்லாம் போடக்கூடாதுன்னு. இந்த எச்ச காஜி கப்பல்ஸா எவ்வளவு கெட்ட வார்த்தையில திட்டினாலும் பத்தாது. சாண்ட்ராக்கு பிக்ஸ் வந்ததை பார்த்து எதுவுமே திங்க் பண்ணாம டிக்கெட் ஃபினாலவே ஜெயிக்கிற நிலைமையில இருந்த சபரி காரை விட்டு வெளியே வந்திருப்பாரு. அதுக்கு பின்னாடியே கானா வினோத்தும் வந்திருப்பாரு. விக்ரம், சபரி அண்ட் கானா வினோத் இந்த மூணு பேருமே சேர்ந்து மெடிக்கல் டீம் கிட்ட சாண்ட்ராவை கூட்டிட்டு போயிருப்பாங்க.